ஏவிஎம் பொறுத்தவரைக்கும் கதை இலாக்காவே இருந்துச்சு. வி.சி. குகுநாதன் போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய டீம் கதை இலாக்காவே இருந்துச்சு. அவங்க கதையை வந்து இதாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அவர் சொல்கிற கதையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா மின்சார கனவு படத்தை மின்சார கனவு எல்லாரும் பெரிய ஹிட்டு. ராஜீவ் மேனன் ஒரு ஃபேண்டசி டேரக்டர். ஆனால் அந்த படத்துக்கு திரைக்கதைன்னு ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகே. வி.சி. குகுநாதன் மாதிரி ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணி தான் திரைக்கதையை ஃபைனல் பண்ணாங்க. இன்னொரு கூடுதல் தவிர ஏவிஎம் முன்னாடி ஏவிஎம் ராஜேஸ்வரம் ஒரு தேட்டர் இருந்துச்சு. இப்போ தான் இடிச்சாங்க. இடிக்கிற வரைக்கும் அந்த டிக்கெட் விலை ஏற்றவே இல்லை. அந்த பேசிக் டிக்கெட் இருந்துச்சு ஆரம்பத்தில், அதே டிக்கெட் விலை தான் கொடுத்துருந்தாங்க. பெரிய தேட்டர் பெரிய பார்க்கிங்கு, வியாபார ரீதியாக அவங்களுக்கு பெருசாக இல்லைங்கிறோம். அதையும் இப்போ தான் இடித்தாங்க. அப்போ அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் டிக்கெட் விலை தான். அவங்க டிக்கெட் விலை ஏற்றலை, பாப்கார்ன் காசு வாங்கலை, பாப்கார்னுக்கு போடுற மசாலாவுக்கு காசு வாங்கலை, பார்க்கிங்க்கு வந்து 100 ரூபா வாங்கலை. அவங்க வந்து சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, சாமானியன் பார்க்கக்கூடிய இடம் தேட்டரு. அதை அவங்க ரொம்ப தெளிவாக யோசிச்சாங்க. அதாவது இன்னைக்கு பணக்காரர்கள் அன்னைக்கு யோசிச்சாங்க பாருங்க. பணக்காரர்கள் வந்து அவன் நினைச்சா எங்கனாலும் பார்க்கலாம். அவனுக்கு பணம்ங்கிற ஒரு மேட்டர் கிடையாது. நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம். தியேட்டருக்கு வர்றவங்க யாருன்னா சாமானியன், எளிய மக்களுடைய பொழுதுபோக்கு அவன் தான். வேலை காலம் வேலை பார்க்குறான், நைட்டு ஒரு பொழுதுபோக்கு ரிலாக்ஸ்க்காக தேட்டருக்கு வந்த காலம் தான் தேட்டர். அப்போ தேட்டருக்கு வரக்கூடிய சாமானியனுடைய கழுத்தை பிடிக்கக்கூடாது, அவன் பாக்கெட்டில் கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடைசி நாள் வரைக்கும், கடைசி ஷோ ஏவிஎம் ராஜேஸ்வரில் ஓடுற வரைக்கும் அவங்க டிக்கெட் விலையை பெருசாக ஏற்றலை, பாப்கார்னுக்கு காசு வாங்கலை, பார்க்கிங்க்கு பெருசாக காசு வாங்கலை. ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சில வேலைகள்னால அதையும் இப்போ இடிச்சிட்டாங்க. அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டரும் இப்போ இல்லை. இருந்தாலும் அந்த உலக உருண்டை நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்குது.